மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026 ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பார்க்கணும், ஐபிஎல் பற்றியும் பேசணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் நம்ம இருக்கிறப்போ, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சின்ன நியூஸ் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு. எம்எஸ் தோனியோட கடைசி ஐபிஎல் வந்து ஐபிஎல் 2026 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன அண்ட் இவர் இந்த வாட்டி இம்பாக்ட் பிளேயராக தான் விளையாடுவாரா அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மிகப்பெரிய விஷயம் தான் இது. எம்எஸ் தோனியோட ஏஜ் எல்லாமே நமக்கு தெரியும். அவர் லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸாகவே ஈவன் தான் அந்த 2019 அவர் இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஐபிஎல்ல ரிட்டையர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2026 வந்து ஒரு ஃபைனல் இயராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் சிஎஸ்கே வந்து ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயரை உள்ள எடுத்துட்டு வர்றப்பே நம்ம கொஞ்சம் டவுட் படணும். ஓகே, ஏன்னா சஞ்சு சாம்சன் இந்தியன் விக்கெட் கீப்பர், அவர் உள்ள வர்றாரு அப்படின்னா அப்போ வந்து எம்எஸ்டி போறாரு, அவரோட இடத்துக்கு தான் இவர் வர்றாருங்கிற மாதிரி தான். ஓகே, அண்ட் இதை தாண்டி ஃபார்மர் சிஎஸ்கே அண்ட் இந்தியா பேட்டர் ராபின் உத்தப்பா வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இதுதான் தோனியோட லாஸ்ட் சீசன் அஸ் அ பிளேயர். ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக திருப்பி வந்து சிஎஸ்கேக்குள்ள ஒரு கோச்சாவோ இல்லை ஒரு மென்டாராவோ வருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. ராபின் உத்தப்பா தெரியும், அவர் வந்து சிஎஸ்கேயோட எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீசெண்ட் டைம்ஸில் இப்படி சொன்னது. அண்ட் நிறைய பேர் லைக் ஆகாஷ் சோப்ரா அவரும் வந்து சொல்லியிருக்காரு எம்எஸ்டியோட லாஸ்ட் இயர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எம்எஸ் தோனி இந்த வருஷம் லாஸ்ட் இயர் மட்டும் இல்லாமல் அவர் ஃபுல்லாக கிரிக்கெட் ஆடவே மாட்டார். பிகாஸ் அவரோட முட்டி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே காலிங்க, பயங்கரமான இன்ஜூரி. அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி துபாயில் பண்ணாங்க. பட் சர்ஜரிலாம் பண்ணால் அட்லீஸ்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஆனால் சர்ஜரி பண்ணி அடுத்த 6 மாதத்தில் அவர் மறுபடியும் கிரிக்கெட் விளையாட வந்தார். அது ஃபுல் சீசன் அடுத்த 2-3 வருஷம் அவர் தொடர்ந்து விளையாண்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த வருஷத்தோட இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பாக்டாக ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே வந்து ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்த்திக் சர்மா மேலேயும் பிரசாந்த் வீர் மேலேயும் பண்ணாங்க. அதில் கார்த்திக் சர்மா ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டர் தான். எப்படி ஒரு சஞ்சு மாதிரி ஒரு இஷான் கிஷன் மாதிரி ஒரு பிளேயர் தான் அவரால் டாப்லேயே விளையாட முடியும். ஒரு சூப்பரான ஆப்ஷனும் கூட, நல்லா ஃபினிஷும் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவரை மேபி இதுக்கப்புறம் வந்து அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் பிளான்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதில் என்ன மேட்டர்னா, அடுத்த ஒரு வருஷம் தான், அதுக்கப்புறம் வந்து மெகா ஆக்ஷன் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கலாக தான் மாறும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சஞ்சுவையும் வச்சுக்கணும், கார்த்திக் சர்மாவும் வச்சுக்கணும். அவருக்கு ஒரு 14 கோடி, இவருக்கு ஒரு 12 கோடியா என்ன, அதுங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷத்தோட டீம் கலைஞ்சிரும் மறுபடியும். பட் இருந்தாலும் எம்எஸ்டி வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, மேபி இந்த சீசன் இல்லை அடுத்த சீசன், இந்த 2 சீசனும் ஆடுவார் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ போகிற டாக்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ மேபி இதுதான் அவரோட கடைசி சீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் வந்து தோணுது. அண்ட் இந்த இம்பாக்ட் பிளேயருங்க, சிஎஸ்கே இப்போ என்ன வந்து நிலைமையில் இருக்காங்கிறது தெரியும். நல்ல டாப் ஆர்டர்ஸ் வச்சுருக்காங்க, ஹெவியான டாப் ஆர்டர்ஸ், நல்ல மிடில் ஆர்டர்ஸ் இருக்காங்க, ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டும் இருக்குது. பட் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பவுலிங் யூனிட்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு டீசெண்டான பவுலிங் யூனிட் இருக்குது. ஸோ இதில் எம்எஸ்டி உள்ளே இருக்கணுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த வருஷம் இம்பாக்ட் பிளேயர் தாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ருத்ராஜ் ஐக்வாட் அண்ட் கூட சப்போர்ட் பண்ண சஞ்சு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ ருத்து அண்ட் சஞ்சுவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து எம்எஸ்டி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்து பேட்டிங் ஆடிட்டு, அது சேப்பாக் மேட்ச்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துடுவார். அந்த 7 மேட்ச் கண்டிப்பாக வந்து வந்துருவார். ஸோ ஆப்வியஸ்லி வந்து சும்மா பேட்டிங் மட்டும் ஆடிட்டு போவார். இப்போ இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சில மேட்ச் வந்து விளையாடவே முடியாமல் போயிடும். ஸோ இந்த வாட்டி தோனியை பார்க்கணும்னு 10,000 20,000 டிக்கெட் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பு காத்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த இயர் எம்எஸ்டி இன்கேஸ் ரிட்டையர் ஆனார் அப்படின்னா அது வந்து சிஎஸ்கேயோட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் நான் வந்து லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் என்னை திட்ட கூட செஞ்சுருந்தீங்க, எவ்வளோ வருஷம் தான் நம்மளும் தோனின்னு போகிறது, அடுத்த ஒரு லெகசியை நோக்கி நம்ம போகணும். அவர் இருந்த வரைக்கும் 5 கப்பு வாங்கி கொடுத்துட்டாரு, அது போதும். இதுக்கப்புறம் 6வது கப்பு 7வது கப்புலாம் நம்ம அடிக்கணும்னா அடுத்த செட் ஆஃப் டீமை உருவாக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அதில் தான் ரொம்ப ஹாப்பி. சஞ்சு மாதிரி ஒரு பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், எம்எஸ்டி அஸ் அ இம்பாக்ட் பிளேயர் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? அண்ட் இதுதான் அவரோட லாஸ்ட் சீசன் வேறு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீல் லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். இதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்வாட் அனாலிசிஸ் ஃபார் 3 டீம்ஸ், சிஎஸ்கே, ஆர்சிபி, அதுக்கப்புறம் எம்ஐ. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆல் டீம் கேப்டன்ஸ், வைஸ் கேப்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு சேர்ந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் இன்னையிலேருந்தே சரி 2 வீடியோ வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது போகுது அப்படின்ட்டு. இடையில ஷார்ட்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நன்றி.